Hi, hello and everyone, my dear friends and sisters and bro. Vanakkam, welcome to our channel. இப்போதான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போகிற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் நேற்று வந்து எப்படி வீட்டிலேயே வந்து ஹோம்மேட் கார்ட்போர்ட் செய்கிறது அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து ஆப்பிள் ஜூஸ் குடித்த 2 பாக்ஸஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரா போட்டு குடிப்போம் இல்லையா? அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 2 இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டேன். செகண்ட் ஓப்பன் பண்ணும்போது சிசர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணேன். அப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடு அந்த சைடும் இந்த சைடும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து உள்ளார வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி வீடியோவில் கட்டுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உள்ள ஏதாச்சும் பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிரும். அந்த மாதிரி தான். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் வந்து அதே நம்ம எப்படி நம்ம கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்ச கார்ட்போர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸு இருக்கு இல்லையா, நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் யூஸ் பண்ணி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கவர் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வேஸ்ட்டு கிளாத்ஸ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹோம்மேட் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸோட என்ன சைஸ்ன்னு பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் வந்து நம்ம இதில் வரைஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் வரைஞ்சிக்கணும். என்னோடது வந்து 4 x 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் எதுக்கும் வச்சு பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து இந்த 4 சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணோம்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணக்கப்புறம் உள்ள ரெக்டாங்கிள் இருக்கும் இல்லையா, ரெக்டாங்கிள் தான். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ் பாக்ஸோட ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணோம் இல்லையா, செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸுக்கு அந்த சைடில் தட் மீன்ஸ் அந்த அவுட்லைனில் வந்து கம் அப்ளை பண்ணக்கப்புறம் அது மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஜூஸ் பாக்ஸஸ் இல்லாட்டி டூத் பேஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆயிலுக்கெலாம் வந்து நம்ம தருவாங்க பாக்ஸ், அந்த பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து ஹாஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து ஒரே பாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு பாக்ஸில் எப்படி நம்ம அந்த பீஸ் வந்து ஒட்டணும் மேலே, அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் மேலேயும் அதே மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட 2 பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சீமர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சீமர் எடுத்துகிட்டு ஈக்குவல் பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி குட்டி பீசஸ் ஈக்குவல் சைஸ், ஓகேங்களா? ஈக்குவல் சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ப்ரூம் ஸ்டிக் இல்லாத பட்சத்தில் மட்டும் இயர்பட்ஸ் இல்லாட்டி வந்து தீக்குச்சி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இதே மாதிரி ஹோம்மேட் கார்ட்போர்டே நம்ம செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் எல்லா ஐடியாஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதே நம்ம செஞ்ச கார்ட்போர்ட் பீஸ்லேயே வந்து எடுத்துக்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த 2 பாக்ஸ் வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு தான், ஃபார் பேஸ்க்காக. அதை வந்து நான் எல்லோ கலர் சார்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சார்ட் இல்லாட்டி வந்து நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சு விட்ருங்க. அப்போ பார்க்க சூப்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பாக்ஸ் அதை எடுத்துக்கலாம். எடுத்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சு விட்ருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து அடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டியிருந்தேன். அதோட வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். அப்புறம் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ரூம் ஸ்டிக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணால் அழகாக இருக்கும் அப்படி தோணுதோ அப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்ஸ் வந்து இந்த ப்ரூம் ஸ்டிக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ப்ரூம் ஸ்டிக்ஸ் இல்லாட்டி வந்து இயர்பட்ஸ் ஆர் தீக்குச்சி இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி வந்து இந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது வெறும் ஐடியா தான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. இனி வந்து இந்த பாக்ஸை வந்து அது வேற ஒட்ட வைக்கிறது, அவ்வளோதான் நம்மளோட வேலை. ஒரு கீழே வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேஸ் மேலே வந்து ஒட்ட வச்சுருங்க.
அதே மாரி இன்னொரு இதுலயுமே வந்து கீழ இருக்கு இல்லையா, அங்க வந்து கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்ட வச்சுருங்க. இப்போ ஒட்ட வச்சுட்டு பார்க்கும்போது, இந்த நடுவுல தெரியுது பார்த்துட்டீங்களா? மேல 2 குச்சி வந்து முட்டும்போது சூப்பரா ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிற மாரி இருந்துச்சு. நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி ஸ்டாண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 2 ஹோல்டர் கிடைச்சிருக்கு. சிசர்ஸ் அந்த மாரிலாம் நான் போட்டு வச்சிருக்கேன். இல்லாட்டி வந்து இதுக்கு மட்டும் தான் ஸ்டேஷனரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு அப்படிலாம் கிடையாது. மேக்கப், அப்புறம் கிச்சன் அந்த கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பர்பா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே. நான் சொல்லிர்றேன். கார்ட்போர்ட் வந்து அவ்ளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரேன். பெயிண்ட் அடிச்சோம் பார்த்துட்டீங்களா? நம்ம பேப்பர்ல தான் செஞ்சோம்னால உருகிரும்னு நெனச்சேன். பட் அது எதுவுமே ஆகல. நல்லாவே இருந்துச்சு. கார்ட்போர்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருந்துச்சு. நம்ம கார்ட்போர்ட் வச்சு தான் நம்ம இந்த கிராஃப்ட்டே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. வீடியோல காட்டுறது எல்லாமே பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான, யூனிக்கான ஐடியாஸோட உங்கள சந்திக்க நான் வந்துட்டே இருப்பேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய். ஹேவ் அ நைஸ் டே.